السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பகுதிகளை படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பின் முதல் பகுதி அசாசியாத் அல் முஸ்லிம் என்ற அந்த நூலிலிருந்து ஃபிக்ஹுடைய பகுதியை நாங்கள் தொடராக படிக்கிறோம். அதில் என்ன பாடம்? தொழுகை இல்லையா? கிதாபு ஸலா, தொழுகை என்ற பாடத்தை படிச்சு வரோம். இப்போ தொழுகை என்ற பாடத்தில் நாங்கள் எந்த பகுதியை படிச்சு கொண்டு இருக்கிறோம்? சுன்னத்தான தொழுகைகள். மாஷா அல்லாஹ், என்னது சுன்னத்தான தொழுகைகளை படிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப கடைசியாக நாங்க படிச்ச பாடம் இல்லையா? கடைசியாக நாங்க படிச்ச பாடம். இப்ப இதுல இருந்து சில கேள்விகளை கேட்டா என்னது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும், ஞாபகம் மூட்டல். அப்ப நான் கேட்டுட்டு என்ன செஞ்சிடுவோம், அடுத்த பகுதிக்கு நாங்க போய்த்திடுவோம். அப்ப அதுல முதலாவது கேள்வி என்னண்டா, சுன்னத்தான தொழுகைகள். சுன்னத்தான தொழுகையில் வருகின்ற பொழுது துஹா தொழுகையும் ஒரு சுன்னத்தான தொழுகை, அப்படித்தானே? துஹா தொழுகை. இந்த துஹா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது சுன்னா. இது சரியா பிழையா? ஏன் பிழை? துஹான்னு என்னன்னு தெரியுமா? துஹா என்பது நாங்க என்ன செய்யறது, அந்த காலை நேரங்களை சூரியன் உதயமாகி அது கொஞ்சம் உயர்ந்ததுக்கு பின்னால லுஹருடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால வரைக்கும் தொழக்கூடிய தொழுகை. அப்ப துஹா தொழுகை, இந்த துஹா தொழுகை சுன்னத்தான தொழுகை. அப்ப இந்த தொழுகையை ஜமாத்தோட தொழுவது சுன்னா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது சரியா பிள்ளையா? இல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அதை ஜமாத்தோட தொழுவதற்கு வழிகாட்டல. இது ஒன்று. சரி, அடுத்தது எந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கு ஜமாத்தோடு தொழுவது சுன்னா? விளங்கல. நாங்க என்ன சொன்னோம்? 3 தொழுகைகளை சொன்னோம் இல்லையா? ஒன்று மலை தேடி தொழுவது, இரண்டாவது சந்திரன் சூரிய கிரகணம், மூன்றாவது என்னது? தராவி சலாத் அத்தராவி. நாங்க வித்திர மாத்திரம் சொல்ல மாட்டோம். வித்திர அதுள்ள வரக்கூடிய ஒன்று. வித்திர அதனுள்ள வரக்கூடிய ஒன்று. இந்த இரவு, அதாவது கியாமுல் லைல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் அல்லாத காலத்துல ஜமாத்துல தொழுதிக்கிறாங்களா? ரமதான் அல்லாத காலங்களில் ஜமாத்துல தொழுதிக்கிறாங்களா? இல்ல. எங்க வழிகாட்டல் இருக்குது? ரமதானுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோட தொழுதார்கள் அப்படின்னா அவங்க இமாமாக தொழுவித்தார்கள் அந்த பகுதி. சரி, அடுத்த கேள்வி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு செய்தி ஒன்றை பார்த்தினாங்க. அதுல தான் அந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு ஆதாரமாக இருந்துச்சு. கியாமுல் லைல், ரமதான்ல கியாமுல் லைல் ஜமாத்தோட தொழுவது சுன்னா என்ற ஒரு பகுதிக்கு ஆதாரத்துக்கு அந்த செய்தியை நாங்கள் எடுத்தோம். அதுல ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, நிஅமல் பித்அத்து ஹாதிஹின்றாங்க. இந்த தொழுகையை அப்படி ஏற்பாடு செஞ்சுட்டு நிஅமல் பித்அத்து ஹாதிஹின்றாங்க. அப்ப பித்அத்தில் சிறந்தது இதுன்றான். பித்அத்துனா என்னது? நூதனம். அது அப்படித்தானே, நூதனம். அப்ப நாங்க என்ன சொன்னோம்? மார்க்கத்துல பித்ஆக்கள் அனைத்துமே வழிகேடுன்னு சொல்றோம். அப்ப அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜமாத் அதாவது ஒருவருக்கு பின்னால தொலை வைத்து விட்டு என்ன சொன்னார்கள்? நிஅமல் பித்அத்து ஹாதின்னு சொன்னாங்க. அது ஒரு வணக்கத்துக்கு தான் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்த அர்த்தத்துல சொன்னாங்க? நீங்க சொன்னது சரி, நீங்க சொல்றது சரி. எப்படின்னா ரசூல் அப்ப இவங்க எதை பார்த்து சொன்னாங்க? இவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது மக்கள் பல கோலங்களை தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? ஜமாத்து நடக்குது, பல ஜமாத்துக்கு நடந்துச்சு.
அதே நேரத்தில் தனியே மக்கள் தொழுது கொண்டு இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் யாருக்கு பின்னால் ஒன்று சேர்த்தாங்க? உபய் இப்னு காபா. யாருக்கு பின்னால் ஒன்று சேர்த்தாங்கண்டா இல்ல உபய் இப்னு காப். உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்த்து விட்டு அவங்க என்ன சொன்னாங்க? நிஅமல் பித்அத்து ஹாதின்னு சொன்னாங்க. சரி, இதுல அவங்க சொன்னது என்ன காரணம் என்று கேட்டால், எதை அவங்க நூதனம் என்று சொன்னாங்கண்டா, எதை நூதனம் என்று சொன்னாங்க? இப்ப உருவாக்குனது, இப்ப ஒரு இமாமுக்கு பின்னால் உருவாக்குனது. ஆனா ஜமாத்தோட தொழுவது பித்அத்தா இல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது காட்டிய ஒன்று. அதனால என்னது, இது பித்அத்தாக போறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லல. எந்த அர்த்தத்தில்? இஸ்லாத்தில் நூதனங்கள் அனைத்தும் வழிகேடுன்னு சொன்னோமே, அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லல. சரி, அடுத்த கேள்வி என்னடா, சுனனுர் ரவாத்திப் அதனுடைய எத்தனை ரக்காத்துகள்? 12 ரக்காத்து. சரி, சிலவ பார்க்க என்னென்னு. சுபோவுக்கு முந்தி 2, தோருக்கு முந்தி 4, பிந்தி 2, அதுக்கு பிறகு மாரிபுக்கு பின்னால 2, இஷாக்கு பின்னால 2, மொத்தம் எத்தனை? சரி, அப்படியே வாங்க ஜும்மாக்கு. சரி, அப்ப ஃபஜ்ருக்கு 2, ஜும்மாக்கு பின்னால 2, முன்னால. இப்ப எந்த இமாமுடைய கருத்து இருக்கிறது? சரி, அப்ப நீங்க செலுத்தவும் சரி, அவர் செலுத்தவும் சரி, ரெண்டுக்கு ஹதீஸ் இருக்குது. சரி, அப்ப ஜும்மாவுக்கு பின்னால 4 வச்சுக்கொள்வோமே. சரி, 4. அப்ப எத்தனை மொத்தம்? 6. அதுக்கு பிறகு 2, 8. இஷாக்கு பின்னால 2, அப்ப எத்தனை? 10. ஹதீஸ் என்ன வந்துருக்குது? 12. அப்ப எங்க 2? ஜும்மாக்கு முன்னால இல்லையே. வெள்ளிக்கிழமை சரி, என்னண்டா இதுல உலமாக்களுக்கு மத்தியில உள்ள கருத்து வேறுபாடு. அடுத்தது இதுல என்னண்டா, நான் விளங்க வேண்டிய பகுதி, அந்த ஹதீஸ்ல இருந்து ஜும்மாவுடைய தினம் விளக்கலான ஒரு பகுதி. ஜும்மாவுடைய தினம் விளக்கலான ஒரு பகுதி. அப்ப இது ஒரு பகுதி, இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரி, அடுத்த 2வது ஜும்மாவுடைய தினத்துல ஜும்மாக்கு முன்னால என்ன கிடையாது? சுன்னத்து கிடையாது. ஏன்னா இமாம் அதான் சின்னத்தோடு, அதாவது முஅத்தின் அதான் சின்னத்தோடு இமாம் என்ன செய்வாரு? மிம்பருக்கு ஏறிடுவார். இப்போ ஹுத்துபா என்ன செஞ்சிடும்? ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஹுத்துபா ஸ்டார்ட் ஆகணும்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்யணும்? மாமும்கள் அங்க இமாம் ஓதுகின்ற ஹுத்துபா தான் கேட்கணும். இவங்க என்ன செய்யலாம்? தொழ முடியாது. இப்போ யாருக்கு மாத்திரம் தொழலாம்? தஹியத்துல் மஸ்ஜித் தொழக்கூடியவங்களுக்கு தொழலாம். சரி, இது ஒன்று. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்குது, என்னண்டா ஜும்மாவுக்கு முன்னுக்கு இல்லை. சரி, ஜும்மாவுக்கு பின்னால வரக்கூடிய சுன்னா, ஜும்மாவுக்கு பின்னால வரக்கூடிய சுன்னா, இதுல 2 ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். ஒன்று முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இதா ஸல்லா அஹதுகுமுல் ஜும்அத ஃபல்யுஸல்லி பஅதஹா அர்பஅன், உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுதால் ஜும்மாவுக்கு பின்னால் 4 ரக்காத் தொழுங்கள். அப்ப எத்தனை? ஜும்மாக்கு பின்னால 4 ரக்காத் தொழுங்கள் என்ற ஹதீஸ் வருகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ் வருது புகாரி முஸ்லிம்ல, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு பின்னால வீட்டில் என்ன செய்வாங்க? 2 ரக்காத் தொழுவார்கள். வீட்டில் என்ன செய்வாங்க? 2 ரக்காத் தொழுவாங்க, பல்லு தொழாம. அப்ப வீட்டில் என்ன செய்வாங்க? 2 ரக்காத் தொழுவாங்க. அப்ப இந்த 2 ஹதீஸையும் இரண்டையும் எப்படி நாங்க விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், ஜும்மாவுக்கு பின்னால பள்ளியில தொழுதால் 4 ரக்காத்து, அதே போல வீட்டுக்கு போய் தொழுதால் 2 ரக்காத். வீட்டுல தொழுதா 4, மஸ்ஜித்ல தொழுதானது 4, வீட்டுல தொழுதா 2. சரியா? அப்ப இப்படி இந்த அர்த்தத்திலையும் சிலர் சொல்றாங்க.
இது வந்து அதிகமான மக்கள் பேசின செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை வந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் கூறுகின்ற செய்தி. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளியில நாளை தொழுதுட்டு வீட்டில் 2, பள்ளியில நாளை தொழுதுட்டு வீட்டில் 2. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தொழுத செய்திய அபூ ஹுரைரா அறிவிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டில் தொழுத செய்தி யார் அறிவிக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கிறாரு. அப்ப இந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தா 6 ரக்காத்துக்கள் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இது சலஃபுகள்லையும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இமாம் சுஃபியான் சௌரி, அத்தா, முஜாஹித் போன்ற ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இதுல வந்து இந்த கருத்துல வந்து வலுவான பகுதி என்னன்னா, நீங்க மஸ்ஜிதுல தொழுதா 4 ரக்காத்தும், வீட்டுல தொழுதா என்னது 2 ரக்காத்தும். சரியா? அப்ப இது நாங்க என்னத்தை பார்க்க வந்தோம்னு சொன்னால், அந்த சுனனுர் ரவாத்திபுல வந்து ஜும்மா நாள் என்னது ஒரு விலக்கலான ஒரு நாள், அதுல அது வராது என்கிறத நாங்க பார்க்க வந்தோம். சரி, ஓ கொஞ்சம் கடைசியில் கேட்குறீங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க கேள்விய. சரி, அடுத்தது வந்து சுனனுர் ரவாத்திப். சுனனுர் ரவாத்திபுடைய சிறப்பு என்ன சிறப்பு பார்த்து நாங்க யாருக்கு? தொடர்ச்சியாக தொழக்கூடியவருக்கு பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னான். சரி, அடுத்த கேள்வி, சலாத்து தத்தவு இதனுடைய வகைகள் எத்தனை? நாங்க பிரிச்சு சொன்னோம். சலாத்து தத்தவு சுன்னத்தான தொழுகைகள் 2 வகையாக பிரிச்சு நாங்க சொன்னோம். ஒன்று எப்படி நாங்க சொன்னோம்? நேரம் குறிப்பிடப்பட்டது, என்னது நேரம் குறிப்பிடப்படாதது. சரி, நேரம் குறிப்பிடப்பட்டதுக்கு உதாரணம் துஹா. ரைட், துஹாவுடைய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேற வித்ர், வேற தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் சொல்லலாம். வேற ரவாத்திபத்தான சுன்னாக்கள் இது. சரி, அடுத்தது வந்து நேரம் குறிப்பிட இஷ்ராக் தான் துஹா. இஷ்ராக் தான் அது துஹா. சரி, நேரம் குறிப்பிடப்படாத தொழுகைகள் அது எது மாதிரி? உதாரணமா தஹியத்துல் மஸ்ஜித். வேற இது போன்ற என்னது தஹியத்துல் மஸ்ஜித். அது ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? சுன்னத்தான தொழுகையை தொழ விரும்புறாரு, தடுக்கப்படாத நேரங்கள்ல என்ன செய்யலாம்? அதுகளை தொழலாம். சரி, இரவு தொழுகை, இரவு வந்து நேரம் குறிப்பிடப்படாதுல அதையும் சொல்றாங்க. இந்த இரவுல எந்த நேரத்திலையும் தொழலாம் என்ற ஒரு அர்த்தத்தோடு. சரி, இப்ப அடுத்தது வந்து ஒருவர் துஹருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுகிறார். ஒருவர் என்ன செய்யறாரு? கேள்வி கேட்டுக்கோங்க. ஒருவர் துஹருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுகிறார், லுஹருக்கு பின்னால 4 ரக்காத் தொழுகிறார். இவருடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பின்னால 4. எப்படி? ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், என்ன சொன்னாங்க? நரகத்தை அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்குகிறான். நரகத்தை, வலைக்கும் ஸலாம், நரகத்தை அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்குகிறான் என்று சொல்கிறார்கள். சரி, அதே போல இன்னொரு செய்தி நாங்க விளங்கப்படுத்தி சொன்னோம் போன கிழமை. எப்படின்னால் பைன குல்லி அதானைனி ஸலா என்ற ஒரு ஹதீஸை நாங்க விளங்கப்படுத்தினோம். ஒவ்வொரு 2 அதான்களுக்கு மத்தியிலும் தொழுகை என்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தம் சொல்லிட்டு 3வது விடுத்தம் என்ன சொன்னாங்க? லிமன் ஷான்னு சொன்னாங்க. 3 விடுத்தம் சொல்லிட்டு 4வது விடுத்தம் சொல்கின்ற பொழுது லிமன் ஷா, நாடியவர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஹதீஸை நாங்க எப்படி விளங்கலாம்? இந்த ஹதீஸை எங்க விளங்கலாம் என்றால், இப்ப ஜும்மாக்கு முன்னால் என்ன இல்ல? சுன்னத்தான தொழுகை இருக்குதா? இல்ல, இல்லதானே? அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன இருக்குது? சுன்னா இருக்குதா இல்லையா? இருக்கிற மாதிரி விளங்குதா இல்லையா? சரி, இதை நாங்க எப்படி விளங்கலாம்?
அதானுக்கும் இகாமத்துக்கும் சரி இடைப்பட்டன்னு சொன்னோம் அப்படித்தானே இடைப்பட்டன்னு சொன்னோம் சரி ஏன் சம்பந்தம் இல்ல ஒரு காரணம் வந்து என்னது அதான் முடிஞ்சதோட என்ன செய்வார் இமாம் கொத்துபாவை தான் ஆரம்பிச்சுடுவார் அப்ப நான் அவர் என்ன செய்யணும் கொத்துபாவைத்தான் கேட்கணும் இது ஒன்று ரைட் ரெண்டாவது என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல காட்டி தரவில்லை என்ன செய்யல இவ்வாறு ஒரு தொழுகை இருப்பதாக காட்டி தரல ரசூலுல்லாஹ் தொழுகை காண்பில நம்ம சஹாபாக்களுக்கு என்ன செய்யல அவங்க சொல்லி கொடுக்கல இப்படி ஒரு தொழுகையோடு காட்டி தரல அப்ப அந்த அடிப்படையிலையும் அப்ப இது என்னது ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத் அதான் சென்னவுடன் சொல்லக்கூடிய சுன்னா கிடையாது என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம் சரி இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற பகுதி வித்ருடைய தொழுகை என்ன தொழுகை வித்ருடைய தொழுகை அப்ப வித்ருடைய தொழுகை என்பது என்னது ஃபர்லான தொழுகையா இல்ல வாஜிபான தொழுகையா வேற என்னது சுன்னத்தான தொழுகை நாங்க என்ன சொன்னோம் இப்ப நாங்க பாக்குறது எல்லாமே சுன்னத்தான தொழுகை இல்ல அவ வித்ர் என்பது வந்து ஒரு சுன்னத்தான தொழுகை இப்ப இது வந்து சுன்னான்னு சொல்றத வந்து இது வந்து ஒரு முக்கியமாக கூறப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவனித்து மிகவுமே என்னது அதை பேணி செய்த ஒரு சுன்னா அப்படின்னு சொல்லலாம் சுன்னா முஅக்கதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இன்னல்லாஹ வித்ருன் அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹ் ஒருவன் யுஹிப்புல் வித்ரை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது வந்து புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கு சரி இப்ப வித்ருடைய நேரம் என்ன இஷாக்கு பிறகிலிருந்து இலா துலூஇல் ஃபஜ்ர் அதாவது என்ன ஃபஜ்ர் சாதிக்குன்னு சொல்லுவாங்களே அதாவது சுபுடைய நேரம் சுபு சலாவுடைய நேரம் வரும் வரைக்கும் என்ன இருக்குது வித்ருடைய நேரம் இருக்கு சரி இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் என்ன கேள்வி என்றால் அது நீங்க கேட்கணும் நான் கேட்கணும் இப்ப ஒருவர் என்ன செய்யணும் ஒரு பிரயாணியா இருக்கிறார் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர் என்ன செய்யறாருன்னா மகரிபையும் இஷாவை சேர்த்து தொழுகிறார் எப்படி சேர்த்து தொழுகிறான்னு கேட்டால் மகரிப என்ன செய்யறாரு இல்ல மகரிப வந்து மகரிபோட இஷாவை தொழுகிறார் முற்படுத்தி தொழுகிறான்னு வச்சுக்கோங்களேன் பிற்படுத்தா முற்படுத்தி தொழுகிறார் அப்ப இவர் முற்படுத்தி தொழுதால் அவருடைய இஷா சலாம் முடிஞ்சு இஷா சலாம் முடிஞ்சா இல்லையா அவருக்கு முடிஞ்சு எப்ப முடியுது மகரிபுடைய நேரத்துல முடிஞ்சிருக்கு நல்லா விளையாடுவாங்க இப்ப இவருக்கு வந்து வித்திரு தொழலாமா வித்திரு வந்து பொதுவாகவே வேணும்டா தொழலாம் சுன்னா தானே ஃபர்ல் இல்ல சுன்னா நாங்க இப்ப ஏழுமா ஏழாதா இவருக்கு என்ன செய்யலாம் தொழலாம் ஏண்டா இவருடைய ஹக்குல வந்து இவருடைய சலா அதாவது இஷாவுடைய சலா முடிஞ்சு இவருடைய நிலைப்பாட்டுல இவருக்கு முடிஞ்சு இவர் என்ன செய்யலாம் இவர் ஐநைக்க வித்திர தொழுது கொள்ளலாம் சரி இப்ப இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகள்ல நீங்க பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னல்லாஹ அமத்தகும் பிஸலாத்தி அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் பிஸலா ஒரு தொழுகையை கொண்டு ஹிய கைருல் லக்கும் மின் ஹுமுரின் நிஅம் அது உங்களுக்கு சிகப்பு ஒட்டகைகளை விட மிகச் சிறந்ததுன்னு சொன்னாங்க சிகப்பு ஒட்டகைகளை விட மிகச் சிறந்தது அன்றைய நாள்ல வந்து சிகப்பு ஒட்டகைகள் என்பது வந்து மிகவும் உயர்ந்த லக்ஸரி வாகனம்னு சொல்லுவோமே அப்படி வாகனங்கள் உண்டு அப்ப அவைகளை விட சிறந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்றைக்கு கூட ஒட்டகம் என்னது ஒட்டகம் விலைதான் ஒட்டகம் விலையா இல்லையா ஒட்டகம் விலை சரி அப்ப அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க இது என்ன சலான்னு கேட்டா சலாத்துல் வித்ர்னு சொல்லிட்டு இதை எப்ப தொழணும்னு கேட்டால் மாபைன சலாத்தில் இஷா இலா துலூஇல் ஃபஜ்ர் நீங்க இஷா தொழுகையிலிருந்து நீங்க என்ன செய்யணும் ஃபஜ்ர் வரைக்கும் இதை தொழலாம் என்கிறதை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இது அபூ தாவூத் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்குது. சரி, இன்னொரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அவுத்திரு கப்ல அன் துஸ்பிஹு அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. நீங்க சுபஹு நேரத்தை அடைவதற்கு முன்னால் நீங்க வித்ரு தொழுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி வந்து முஸ்லிம்ல பதிவாக இருப்பதை நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப வித்ருடைய தொழுகை அது எந்த முறையில தொழணும் என்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க, செயல் மூலமாக சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அப்ப இதுல எந்த விதத்துல தொழணும் அப்படின்னு கேட்டால், முதலாவது வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ ஒருவர் வந்து 3 ரக்காத் தொழக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன், 3 ரக்காத் தொழுகிறார். அப்ப இந்த 3 ரக்காத் தொழக்கூடியவர் முதலாவது என்ன செய்வார், 2 ரக்காத்தை தொழுவார். தொழுது சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார், தனியாக 1 ரக்காத்தை தொழுவார். இது ஒரு முறை. 2 ரக்காத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார், சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எலும்பி என்ன செய்வார், இன்னொரு ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுப்பார். அப்ப மொத்தம் எத்தனை, 3 ரக்காத். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குது என்னண்டா, இவர் என்ன செய்வாருண்டா தொடர்ச்சியாக என்ன செய்வாரு, 3 ரக்காத்தை தஷஹுத் இல்லாமலுக்கு தொடர்ச்சியாக தொழுதுட்டு கடைசி ரக்காத்துல தஷஹுதுக்கு இருந்து சலாம் கொடுப்பார். விளைச்சா விளைச்சா 3 ரக்காத் தொழக்கூடியவர் முதலாவது எப்படி தொழுவாரு, ஒரு முறை எப்படி 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டு தனியா 1 ரக்காத் தொழுவார். சரி, இது ஒரு முறை. 2வது முறை எப்படி, அப்ப தஷஹுதுக்கு இருக்காம என்ன செய்வாரு, தொழுவார். சரி, நீங்க பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத்திரு பி ஸலாத்தி 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவார்கள். லா யக்உது இல்லா ஃபி ஆகிரிஹின்ன, அந்த 3 ரக்காத்திலேயும் கடைசி ரக்காத்தில தான் அவர்கள் தஷஹுதுக்காக வேண்டி இருப்பார்கள். அப்ப தொடர்ச்சியாகவே அந்த 3 ரக்காத்தையும் தொழுவார்கள். அப்ப இது நசாயில பதிவாக இருக்குது. ஷேக் அல்பானி சஹீஹ் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, அடுத்தது வந்து 2 தஷஹுதுல வித்ரை தொழுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். ஏன்னா அது என்ன செய்யுது, அது ஃபர்துக்கு ஒப்பாகுது. சுன்னத்தான தொழுகை தான், அது என்ன செய்யுது, ஃபர்துக்கு ஒப்பாகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபர்லுக்கு ஒப்பாக்கி தொழ வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்ப எப்படித்தான் தொழணும், இந்த 2 முறையில ஒரு முறையில எங்களுக்கு தொழலாம். சரி, அப்ப இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரக்காத் மாத்திரம் வித்ரு தொழ மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, 5 ரக்காத் தொழுவாங்க, 7 ரக்காத் தொழுவாங்க, 9 ரக்காத் தொழுவாங்க. இப்படி அவர்களுடைய தொழுகை நீண்டு கொண்டு போகும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து 5 ரக்காத்துக்கள் அல்லது 7 ரக்காத்துக்களை கொண்டு வித்ரு தொழக்கூடியவராக ஒருவர் இருந்தால் அவர் எந்த முறையில் அவர் தொழணும் அப்படின்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி மினல் லைலி 13 ரக்காத்தன் 13 ரக்காத்துக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் தொழுவார்கள். எத்தனை ரக்காத்துகள், 13 ரக்காத்துகள். அதுல யூத்திரு மின் ذلك بخمس, அதுல 5 ரக்காத்துக்களை கொண்டு வித்ரு தொழுவார்கள். அப்ப வித்ரா எத்தனை சொல்ல போறாங்க, 5. அந்த 5 வித்ரு தொழக்கூடிய அந்த முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் என்றால், லா யஜ்லிசு ஃபீ ஷைஇன் இல்லா ஃபீ ஆகிரிஹா, தொடர்ச்சியாக தொழுதுட்டு 5வது ரக்காத்துல தான் தஷஹுத் ஓதுவாங்க, சலாம் கொடுப்பாங்க. அப்ப 5 ரக்காத் என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக தொழுதுட்டு கடைசி ரக்காத்துல என்ன செய்வாங்க, தஷஹுத் ஓதி சலாம் கொடுப்பாங்க. இது வந்து முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 ரக்காத்து 5 ரக்காத்து இவைகளை கொண்டு வித்ரு தொழுவார்கள். லா யஃப்ஸிலு பைனஹும் பிஸலாமின் வலா கலாமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 ரக்காத்து தொழுதாலோ அல்லது 7 ரக்காத்துக்கள் வித்ரு தொழுதாலோ அவைகளுக்கு மத்தியில் பிரிக்க மாட்டார். தொடர்ச்சியாக 7ஐயும் தொழுதுட்டு 7வது என்ன செய்வார்கள், தஷஹுத் ஓதி சலாம் கொடுப்பார்கள். தஷஹுத் ஓதி சலாம் கொடுப்பார்கள். அப்ப தொடர்ச்சியா என்ன செய்வாங்க, தொழுவார்கள் என்பதை பார்க்கலாம். இது அஹ்மத், நசாயி போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கு. சரி, இப்ப இது ரசூல் இப்ப 5க்கும் 7க்கும் முறைய படிச்சிட்டோமா இல்லையா, எப்படி தொடர்ச்சியா தொழுவது, கடைசியில மாத்திரம் தஷஹுத். சரி,
ரைட். அப்ப இது முடிஞ்ச இது விளங்கிச்சா? 5 7 இப்படி. ரைட். இப்ப 9 ரக்காத்து என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க வித்ரு தொழுவாங்க. இந்த வித்ர தான் நாங்க பேசலாமா? 9 ரக்காத். இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எஜ்லிஸ் லித்தஷஹுதி ஃபி ஸாமினதி வத்தாசியா. இதுல என்ன செய்வாங்கன்னா 8வதுலயும் அத்தஹியாத்துல இருந்து எழும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? 9வதுல என்ன செய்வாங்க? அத்தஹியாத்துல இருப்பாங்க. அப்ப 9வது அத்தஹியாத்துல இருந்து சலாம் கொடுத்துருவாங்க. அது கடைசி அத்தஹியாத். அப்ப கடைசிக்கு முந்தின ரக்காத்துல தஷஹுத் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? கடைசி ரக்காத்திலையும் தஷஹுத் இருப்பாங்க. இப்ப 2 தஷஹுதுகள் 9 ரக்காத்துகள் தொழுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பாங்க. அப்ப இந்த முறைகள் நாங்க என்ன செய்யணும்? இல்ல சலாம் கொடுக்க மாட்டான். சலாம் கொடுக்காமலுக்கு எழுந்து என்ன செய்வாங்க? 9வது ரக்காத்தை தொழுதுட்டு அதுல தஷஹுத் என்ன செய்வாங்க? ஓதிட்டு அதுல சலாம் கொடுத்துட்டு அது முடிப்பாங்க தொழுகை. அப்ப இந்த இது பார்க்கலாம். நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, சுஇலத் அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயிட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வித்ரு தொழுகை எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவங்க சொல்றாங்க, குன்னா நுஇத்து லஹு சிவாக்கஹு வ தஹூரஹு. நாங்க என்ன செய்வோம்டா, யார் மனைவிமார்கள், நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டால் அவர்களுக்கு அவர்கள் பல் துலக்குவதற்கு ஆயத்தமாக்கி கொடுப்போம். உது செய்வதற்குரிய ஆயத்தத்தை நாங்கள் செய்து கொடுப்போம். அல்லாஹ் அவரை இரவில் எப்பொழுது எழுப்ப நாடுகிறானோ அப்பொழுது அவர் எழுந்திருப்பார். எழுந்து பல் துலக்கி விட்டு உது செய்து விட்டு 9 ரக்காத்துக்கள் தொழுவார். அதில் லா யஜ்லிசு ஃபீஹா இல்லா ஃபி ஸாமினா. அந்த 9 ரக்காத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது ரக்காத்தில் தான் தஷஹுதுக்கு இருப்பாங்க. ஃபயதுகுருல்லாஹ் வ யஹ்மது வைது. அதுல நீண்ட நேரம் என்ன செய்வாங்க? அந்த தஷஹுதுல நீண்ட நேரம் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எழும்பி வலா யுஸல்லி, அதுல என்ன செய்ய மாட்டாங்க? அதுல சலாம் கொடுக்க மாட்டாங்க. எழும்பிட்டு சும்ம யகுமு ஃபயுஸல்லி தாசியா. பிறகு என்ன செய்வாங்க? 9வது ரக்காத்துல என்ன செய்வாங்க? தொழுவாங்க. அந்த 9வது ரக்காத்துல என்ன செய்வாங்க? தஷஹுத் ஓதிட்டு என்ன செய்வாங்க? சலாம் கொடுப்பார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்த தலைப்பு என்னண்டா, இப்ப நாங்க என்னென்னத்தை பார்த்துருக்கிறோம்? வித்ருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம். சிறப்பு என்னது? அல்லாஹ் அதாவது ஒருவன் அவன் வித்திரையை விரும்புகிறான் என்ற ஒரு ஹதீஸ பார்த்து. சரி, வேற என்னது? சிகப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது எது? வித்ரு தொழுகை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு தொழுகை. ரைட். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனித்து தொழுத ஒரு தொழுகைகள்ல பேணி தொழுதது, கவனித்து தொழுத தொழுகைகள்ல உண்டு. சரி, ரைட். இப்ப வித்ரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுவரைக்கும் நாங்க பார்த்த ஹதீஸுகள்ல என்னென்ன முறையில தொழுது இருக்கிறாங்க? 3 ரக்காத் தொழுகின்ற பொழுது 2 முறையில தொழுதாங்க. ஒன்று என்னது? 2 ரக்காத்து சலாம் கொடுத்தாங்க, பிறகு என்ன செஞ்சாங்க? 1 ரக்காத் தொழுதாங்க. இது உண்டு. 2வது முறை எப்படி? 3 ரக்காத் தொடர்ச்சியாக தொழுதுட்டு கடைசி ரக்காத்துல தஷஹுதுக்கு இருந்து சலாம் கொடுத்தாங்க. இது உண்டு. ரைட். அதுக்கு போற ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 7 தொழுகின்ற பொழுது எப்படி தொழுதாங்க? அதுவும் தொடர்ச்சியாக தொழுதுட்டு கடைசி ரக்காத்துல தஷஹுதுக்கு இருந்து சலாம் கொடுத்தாங்க. ரைட். 7க்கும் அப்படித்தான் செஞ்சாங்க. சரி, 9க்கு எப்படி? 8வது ரக்காத்துல என்ன செஞ்சாங்க? தஷஹுதுக்கு இருக்கிறாங்க, இருந்துட்டு எழும்புறாங்க, 9வது ரக்காத்தை தொழுதுட்டு அதுல தஷஹுத், அதுல சலாம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த முறைகள் எல்லாம் எனது ஹதீஸ்களின் மூலமாக எமக்கு விளக்கப்பட்ட செய்திகள். சரி, இப்ப வித்ருடைய ரக்காத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால், வித்ருடைய ரக்காத்துக்கள் இப்ப நாங்க எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க எத்தனைன்னு பார்த்துருக்கிறோம்? படிச்சதுல 3 வந்துச்சு, அதுக்கப்புறம் 5 வந்துச்சு, 7 வந்துச்சு, 9 வந்துச்சு. சரியா வந்துட்டா இல்லையா? இவ்வளவு வந்துச்சு. சரி, இதுல அகல்லுஹு ரக்கா எத்தனை? 1. அகல்லுஹு ரக்கா, ஆக குறைந்தது எவ்வளவு? 1 ரக்காத். அப்துல்லாஹ் இப்னு உமர், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல் வித்ரு ரக்அத்துன் மின் ஆகிரில் லைல், கடைசி இரவில் என்னது? 1 ரக்அத்
வித்திரு என்ற அந்த செய்தியை அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீம்ல பதிவாக இருக்கு. அப்ப ஆக குறைந்தது எத்தனை? ஒரு ரக்காத் ஆக குறைந்தது. அதுனல் கமால் அப்படின்னா பூரணமானதுல ஆகவும் குறைந்தது என்னன்னா 3 ரக்காத். பூரணமானதுல மிகவும் குறைந்தது என்னது? 3 ரக்காத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி அர்பஅன் ஃபலா தஸ்அலன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. 4 ரக்காத்துக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தை நீங்க கேட்க வேண்டாம். அப்படின்னா நாங்களே பேச்சு வழக்கில் அப்படிதான் சொல்லுவோம், அதை பத்தி கேட்க வேணாம் அப்படின்னா அப்படி அழகாக இருக்கு, சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, அழகாக இருக்குது. சும்மா யுஸல்லி அர்பஅன், பின்பு என்ன செய்வாங்க? 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். அதுவும் என்னது? அதை பத்தி நீங்க அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தை நீங்க கேட்க வேண்டாம். சும்மா யுஸல்லி ஸலாஸ, பின்பு என்ன செய்வாங்க? 3 ரக்காத் தொழுவாங்க. அந்த 3 ரக்காத் என்னது? வித்ர். இது வந்து புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கிறது. சரி, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, வித்ருடைய தொழுகைகள்ல கடைசி ஐயுசல்லியல் முஸ்லிம் 11 ரக்காத், 11 ரக்காத் வரைக்கும் என்ன செய்யலாம்? வித்ரு தொழலாம். சரி, 13 தொழலாம். ஆனா அதிகமான சஹீஹான ரிவாயத்துக்களை பார்க்கின்ற பொழுது 11 ரக்காத்து தொழுதலாக வந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையை வச்சு என்னது? 11 ரக்காத்துகள் தொழுது கொள்வது மிகவும் சிறந்தது. இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு வந்து வணக்கங்கள்ல மிகவும் சிறந்தது தெரியுமா? மிகவும் பிடித்தது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வணக்கம். அது குறைவாக இருந்தாலும் சரி. போரால் என்ன செய்யறாரு? ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கண்டா, இந்த பகுதியை மனிதர்கள்ல வந்து பல ரகங்கள் இருக்குது. ஒன்று என்ன செய்வாங்கண்டா, அவங்க வந்து அந்த நாங்க சொல்லுவோமே, என்ன சொல்லுவோம், சும்மா அப்படி ஆர்வ கோளாறுல என்ன செய்வாங்க. சில மக்கள் ஆர்வ கோளாறுல வேலை செய்யற மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்து தொடர்ச்சியை வந்து ஒரு காலம் எதிர்பார்க்கலாது. அது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்குது. என்ன செய்வாங்க? எல்லாத்துலேயும் இருக்குது. உதாரணங்கள் நிறைய சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்லலாம்னு கேட்டா, நடைமுறையில் இருக்கக்கூடியது வந்து என்ன செய்வாங்கண்டா, உடற்பயிற்சி சம்பந்தமாக உள்ளக்கூடிய தகவல்கள் அதெல்லாம் கேட்டு என்ன செய்வாங்க? என்ன செய்வோம்? எக்ஸசைஸ் செய்வோம், ஓடுவோம், அது செய்வோம், இது செய்வோம்னு சொல்லி அதுக்குரிய உபகரணங்கள்லாம் வாங்குவோம். ஆடைகள் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு என்ன செய்யறது? முடிச்சு, அதோட முடிஞ்சு. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இது வந்து சில நேரங்கள்ல சில பகுதிகள் அப்படி இருப்பாங்க, சில பகுதிகளில் வித்தியாசமா இருப்பாங்க. அப்ப இவங்க போன்றவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு வந்து அதிகம்ங்கிறத தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது மொத்தமாக இல்லாம போய்த்திருக்கு. அப்ப இவங்களுக்கு என்னது? அவங்களுக்கு எது ஏழுமோ அதை தொடர்ச்சியாக செய்வது சிறந்தது. அவங்களுக்கு தெரியும், என்னால இது முடியும், இதை எனக்கு தொடர்ச்சியாக செய்யலாம் என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது செஞ்சு கொள்றது. இப்படி செஞ்சு கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில நேரங்கள்ல வந்து என்ன செய்வார்? இவருக்கு ஒரு ஆர்வம் ஒன்று வரும். தொடர்ச்சியாக 3 ரக்காத் தான் தொழுறாரு. ஆனா இவருக்கு ஒரு ஆர்வம் ஒன்று வந்துச்சு, தொழ போறாரு. பிழையா? பிழை இல்லை, நல்லா நினைக்கோங்க, பிழைன்னு நினைச்சு கொள்ள கூடாது. அவருக்குன்ற ஒரு கணக்கை வச்சிருக்கிறாருன்னா அது அவர் தொடர்ச்சியா தொழுகிறது. இப்ப ஹரத்துக்கு போனாரு, ஹரமுக்கு போனா என்ன செய்யறது? தொழணும்னு ஒரு ஆசை வருது. அல்லது ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு ஒரு பயான கேட்கிறாரு, இரவையில நின்று தொழணும்னு ஒரு ஆசை வருது, தொழ போறாரு. அப்ப இது பிழையா? இது பிழை கிடையாது. இல்ல தஹஜ்ஜுதுக்கு நேரத்தோட எழும்பிட்டாரு, அப்ப எழும்பினவருக்கு வந்து நேரம் இருக்குது, அவருடைய கணக்கு அவர் தொழுதுட்டாரு, இன்னும் என்ன தொலை பார்க்கிறாரு, அப்ப இது பிழையா? பிழை கிடையாது, அப்ப தொழலாம். சரி, அப்ப எதுக்கும் நாங்க என்ன செய்யறது? ஒரு கணக்கு, அதாவது எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் என்கிறது வந்து இந்த ஹதீஸினுடைய இன்னொரு பகுதியை விளங்கப்படுது. திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது அது தொடர்ச்சியாக போகும். என்னது? அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தொடர்ச்சியாக போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். சரி, இப்ப வித்ருடைய தொழுகையில என்ன சூறாக்களை ஓதணும்? அதுலயும் 3 ரக்காத்துக்கள் தொழக்கூடிய வித்ருன்னு வருகின்ற பொழுது அதுல வந்து என்ன சூறாக்களை ஓதணும் என்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. அதுல
சூரத்துல் ஃபாத்திஹா முதலாவது அவர் ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஆலா ஓதுவார். சூரத்துல் ஆலா ஓதுவார். ரெண்டாவது ரக்காத்துல சூரா அல் காஃபிரூன் ஓதுவார். அதே போன்று மூன்றாவது ரக்காத்தில் என்ன செய்வார்? சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ் என்ன செய்வார்? ஓதுவார். அப்ப இதுக்கு ஆதாரமாக நசாயில வரக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கலாம். சரி, அப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? வித்ருடைய தொழுகையில அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா விளங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்துக்கு ஒப்பாக்கி சுன்னத் தொழுகைகளை தொழல. ரைட், அந்த பதிவு விளங்கிக்கொள்ளும். அப்போ இந்த பாடத்தை முடிச்சுட்டு கேள்வி போமே. சரி, அப்போ நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? இந்த அளவோடு இந்த வகுப்பை நாங்கள் முடிச்சு கொள்வோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.